அல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 36வது வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 36வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீது ராஜாவை அவருடைய எல்லா விதமான சத்துருக்களுக்கும் சவுலனுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது தாவீது ராஜா கர்த்தரை துதித்து பாடின பாடல் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஏராளமான காரியங்களை அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். அதில் இந்த 36வது வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் பாடல் வேளையில் நாம் ஒரு வசனத்தை நம்ம என்ன செஞ்சோம், அறிக்கை செஞ்சோம். 126வது சங்கீதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாராம், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அதே தான் இங்கே நாம் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை அவருடைய காருண்யத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறார். பெரியவர்கள்னு அர்த்தம் வயசில் பெரியவங்கன்னு அர்த்தம் இல்லை, வயசில் பெரியவங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் சிறப்பாக, செம்மையாக, வெற்றியாக, தோல்விகளெல்லாம் நாம் முறியடித்து சாத்தானை ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை பெரியவனாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் தாவீது ராஜா எழுதியிருக்கார். 18வது சங்கீதத்தில் அதே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 35ஆம் வசனத்தில் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு வசனத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 38வது சங்கீதம் 18வது சங்கீதம் 35வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வலது கரம் யாரை தாங்குச்சாமா? தாவீதை தாங்குச்சு. இந்த தாவீதினுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறிய வாலிபனை தேவன் தெரிந்து கொண்டு என்ன பண்ணார், அபிஷேகம் செய்து அவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அப்போது அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, இந்த இடத்துல காருண்யம் என்கிறதான வார்த்தைக்கு வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் ஒரு வேளை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றில் அதாவது ஜென்டில்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா குட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவர் நம்மை நடத்தக்கூடிய விதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அவருடைய அந்த இரக்கத்தினாலே, அவருடைய அந்த காரியத்தினாலே ஆண்டவர் நம்மை பெரியவர்களாக உயர்த்துகிறார். சின்ன சின்ன காரியங்களிலிருந்து எளிமையானவர்களை அவர் என்ன பண்ணுறாராம், பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர் நம்மை உயர்த்துகிறார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இன்னுமாக 5வது சங்கீதத்தில்
ஒரு வசனத்தை சொல்றார் பாருங்க. 5வது சங்கீதம் 12வது வசனம். நீர் நீதிமானை ஆசீர்வதித்து நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சூழ்ந்து கொள்ளுகிறேன். காருண்யம் என்னும் கேடகம். கேடகம் என்னது? நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. படை வீரர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கத்தியை வச்சுருப்பாங்க. இன்னொரு கையில் என்ன வச்சுருப்பாங்க? கேடகத்தை வச்சுருப்பாங்க. அவர்கள் எதிரி தாக்குகிற பொழுது என்ன பண்ணுறாங்க? அந்த கேடயத்தினாலே அவர்கள் தடுப்பதற்காக வைத்து கொண்டிருக்கிறதான் கேடயம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவருடைய காருண்யம் என்கிறதான கேடயத்தினாலே நம்மை சூழ்ந்து அவர் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசி ஒரு அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். பார்ப்போம். 9வது அதிகாரம் சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது அவர் அந்த இரக்கம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம்தான் நம்முடைய வாழ்க்கையில் உலக தோற்றத்துக்கு முன்பதாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவராக இருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய இரக்கத்தினாலே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் என்ன பண்ணுறாராம்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த காருண்யத்தினால தான் இன்றைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். தேடி வந்த நேசர் என்ன பண்ணுறாரு? அவர் நம்மை தேடி வந்தபடினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாமெல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையில் நாம் அங்கத்தினர்களாக மாறி இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோம். இப்பொழுது அவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன். காருண்யத்தினாலே நான் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினால, அவருடைய இரக்கத்தினால தான் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய முயற்சியினாலோ, நம்முடைய அறிவினாலோ, நம்முடைய எல்லா விதமான காரியங்களினாலோ நாம் அவருடைய சமூகத்தில் வரல. ஆண்டவருடைய காருண்யத்தினால தான், அவருடைய இரக்கத்தினால தான் நாமெல்லாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ஐயா அருமையான பாடல் பாடியிருக்கார். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. அப்போ அவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெரியவர்களாக, உயர்ந்தவர்களாக, உன்னதர்களாக மாற்றுகிறது. இந்த நாளில் நாம் வேதாகமத்தில் அவருடைய காருண்யத்தினாலே தேவ சமூகத்தில் உயர்ந்த காரியங்களை செய்த, உயர்ந்த
பெரிய காரியங்களை செய்த ஒரு சில தேவ மனிதர்களை குறித்து இந்த நாளிலே சுருக்கமாக நாம் சிந்தித்து கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கை பற்றி நாம் பார்க்கிற பொழுது இங்கே என்ன நடந்தது? ஆபிரகாமுடைய நாட்களில் அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. அங்கே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இந்த ஈசாக்கு என்ன செய்கிறார்? பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அபிமெலேக்கு என்கிறதான ஒரு இடத்துல போய் அந்த கேரார் என்கிற ஊரிலே போய் தஞ்சமாக அடைகிறார். அப்படி தஞ்சம் அடைகிற பொழுது தேவன் அந்த தேசத்தில் அங்கே ஈசாக்கு என்ன செய்கிறாரு? விதைக்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அப்போது கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாராம்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அவன் என்ன செய்கிறான்? விருத்தியாகிறான், பெரியவனாகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பெரியவர்களாக மாற்றுவதற்கு அவருடைய காருண்யம் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னுமாக நான் பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 16வது வசனத்தில் அபிமெலேக்கு பார்த்து ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், நீ எங்களை விட்டு போயிடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய இரக்கம் நம்மீது இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பெரியவர்களாய் மாற்றுவார், நம்மை உன்னதர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கை உயர்த்தின தேவன், பெரியவனாய் மாற்றின தேவன், பலப்படுத்தின தேவன், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதங்களை தர போதுமானவராக இருக்கிறார். இன்னும் ஏராளமான காரியங்களில் பார்க்குறோம். மத்தேயுவில் நாம் பார்க்குற 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டதான விதை என்ன செய்தது? அது 100 மடங்கு பலன் கொடுத்தது. அல்லேலூயா. அப்போது அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. அது என்ன செய்ய முடியல? பலன் கொடுக்க முடியல. கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்ட நிலம், விதைக்கப்பட்ட விதை என்ன செய்ய முடியல? பலன் கொடுக்க முடியல. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது அது பலன் கொடுத்தது. இன்னுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். அங்கே ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் என்ன பண்றாங்க? வலையை போடுகிறேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் செயல்பட்ட பொழுது தன்னுடைய முயற்சியினால் அந்த சீமோன் பேதுரு என்ன செய்கிறார்? முழுவதும் கஷ்டப்படுறார். எப்படியாவது நான் மீன் பிடிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்ய வேண்டும், என்னுடைய பசியை ஆற்ற வேண்டும், இப்படியெல்லாம் அவர் பிரயாசப்படுறார். என்ன பண்ணுறாரு? பிரயாசப்படுகிறார். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படுகிற பொழுது, கர்த்தருடைய கிருபை அவருக்கு கிடைக்கிற பொழுது,
கர்த்தருடைய காருண்யம் அவருக்கு கிடைக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அதிசயங்களை செய்கிறார். வலை கிழிந்து போகும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தரங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாய் மாற்றுகிறது. இரண்டாவதாக நான் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். நாம அங்கே போவோம். இது யார் சொல்றா? அங்கே சவுலனுடைய வேலைக்காரன் சொல்றார். என்ன சொல்றாரு? சவுலனுடைய வேலைக்காரன். இங்கே நான் பார்க்குறோம், சவுலனுடைய தகப்பனாகிய கீஸ் என்பவருடைய கழுதை என்ன ஆயிற்று? காணாமல் போய்விட்டது. இப்போ அந்த கீஸ் என்ன செய்கிறாரு? சவுல் இடத்துல சொல்கிறாரு. சவுல் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போகிறாங்க. அங்கே பார்க்குறோம், அவர்கள் 3 நாடுகளை கடந்து கடைசியாக சூப் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு வருகிறாங்க. வந்த உடனே எங்கே என்ன நடந்தது? இந்த சவுல் சொல்கிறாரு, தகப்பன் கழுதைக்காக கவலைப்படுறதை காட்டும் நாமளும் சேர்ந்து காணாத போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருவார். அதனால் நாம் என்ன பண்ணலாம்? திரும்பி போகலான்னு சொல்லி சவுல் அந்த வேலைக்காரன் இடத்துல சொல்கிறார். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் என்ன பண்ணுறாராம்? ஒரு பெரிய மனுஷனாக அந்த இடத்துல உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறது நடக்கும். அவர் தேவனுடைய மனுஷன். இப்படியெல்லாம் அந்த சாமுவேலை தேவன் பெரியவனாக வைத்திருந்தார். இன்றைக்கு நாம் பார்க்குற வசிக்கக்கூடிய இடங்களில் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சாமுவேல் தன்னுடைய ஆவிக்குரிய அந்த வரங்களிலே அந்த சாமுவேல் பெரியவராக இருந்தார். கர்த்தர் அவனை சாமுவேல் தீர்க்கதரிசியை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கிற பொழுது, அந்த ஒரு சாட்சி சாமுவேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதே போல தேவனுடைய கிருபை நம்மையும் அப்படிப்பட்ட சாட்சியுள்ளவர்களாக நடத்த நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 25வது வசனம். 1 நாளாகமம். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். போதும். இங்கே நான் பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை என்ன செய்தாராம்? மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னுமாக அந்த 23வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், சாலமோனை அவர் என்ன செய்திருந்தாராம்? மிகவும் பெரியவனாக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவிலே மிகவும் பெரிய காரியங்களை இந்த சாலமோன் ராஜா செய்தார் என்று நாம் படிக்கிறோம்.
இங்கே நாம் பார்க்கிற பொழுது அவன் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் எல்லாரும் காணும்படியாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவனை பெரியவனாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிற பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல நாம் என்ன பண்ணுறாராம்? பெரியவனாக்கி அவனை உயர்த்துகிறார். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறார். இந்த இடத்துல பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரசங்கில தான் புஸ்தகத்தில் அந்த சாலமோன் ஞானி அழகாக எழுதியிருக்காரு. இந்த வசனத்தில் பார்க்கணும்னா பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 1:16, 2:9 இந்த வசனங்களை வாசிப்போம். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் தேவன் சாலமோனை ஞானத்திலே தேறினவனாக உயர்த்தினார். இன்னுமாக 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, சொல்றாரு, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனுமாயிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவ்விதமாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த யோபு எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது சொன்னார். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். அல்லேலூயா. இங்கே யோபு குறித்து நாம் பார்க்கிற பொழுது அந்த மனிதனை குறித்து இந்த 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய காரியங்களை செய்தவன். அதில் அந்த முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன் என்று அந்த வசனம் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல யோபை குறித்து நாம் பார்க்கிற பொழுது எல்லாரிலும் பெரிய காரியங்களை செய்தவன், பெரியவன். ஆனால் இந்த யோபு எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்று நாம் யோபை குறித்து நாம் பார்க்கிற பொழுது 31வது அதிகாரத்துக்கு நாம் கடந்து வருவோம். அதில் 31ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது சொல்கிறாரு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. இன்னுமாக பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல சொல்கிறாரு, கடைசி வசனங்களிலே நான் 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு நான் என்று சொன்னதும், என் ஆஸ்தி மிக பெரியதென்று என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் இரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்து உண்டானால். இந்த இடத்துல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பெரிய காரியங்கள் எல்லாம் இருந்தது இந்த யோபு. ஆனால் இந்த யோபு இவையெல்லாவற்றையும் ஒரு தூசியாக எண்ணினார். இவையெல்லாவற்றையும் அவர் குப்பையும் தூசியுமாக எண்ணி அவர் உதாரத்துவ குணமுள்ளவராய் இருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்கள், வழிப்போக்கனுக்கு என்ன சொல்கிறாராம்? வாசல்களை திறந்தீர் என்று சொல்கிறார். இன்னொரு அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 16வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வழிப்போக்கனுக்கு என்னுடைய வாசல்களை நான் திறந்தேன் என்று எழுதுகிறார். 16வது அதிகாரம்
யோபு பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். 20வது வசனம் வாசிங்களா? அல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவன் அந்த யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஆஸ்தி, மிகப்பெரிய ஐஸ்வர்யம், மிகப்பெரிய பெரியவன், ஆனாலும் இரக்க குணமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். மிகவும் உதாரத்துவம் உள்ள ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது தானியேலினுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்கள். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், தானியேலை இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாராம்? பெரியவனாய் உயர்த்தினார். அல்லேலூயா. அதற்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடைபெற்றது என்று நாம் பார்க்கிற பொழுது அங்கே இதற்கு முன் நடந்த சம்பவம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு சொப்பனத்தை கண்டார். சொப்பனத்தை கண்ட உடனே அவருடைய ஆவி கலங்கினது, தூக்கம் கெட்டு போச்சு. அங்கே இருக்கிற எல்லா ஞானிகளையெல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொன்ன, நான் கண்ட சொப்பனத்தை நீங்கள் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஞானியர், கல்தேயர் இல்லைன்னா என்ன செய்கிறாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு சொப்பனத்தை சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம், அர்த்தத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ராஜா என்ன செய்யார்? நான் என்ன செய்ய மாட்டேன், சொப்பனத்தையும் சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அங்கே இருக்கிற யாராவது சொல்லலைன்னா அங்கே என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா என்ன பண்ணுறாரு? ஒரு கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கொடுத்த உடனே அங்கே என்ன நடந்தது நமக்கு தெரியும். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட பொழுது அங்கே இருந்த தானியேலையும் அவனுடைய நண்பராகிய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகையும் கொலை செய்யும்படியாக அந்த கொலை செய்ய அதிபதியாக நியமிக்கப்பட்ட அந்த ஆரியோகு என்ன பண்ணுறாரு? புறப்படுறார். இப்போ இந்த இடத்துல தானியேலுக்கு தகவல் கிடைக்குது. அவர் என்ன செய்கிறாரு? இந்த தானியேல் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது பாருங்கள், அந்த 15வது வசன விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை ராஜாவினாலே இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அறிவிக்கிறான். அறிவித்த உடனே இந்த தானியேல் செய்த காரியம் அந்த இடத்துல மிகவும் முக்கியமாக பார்க்குறோம். ஒரு விசுவாசம் இந்த தானியேலுக்கு இருந்தது. ஆண்டவர் இந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லக்கூடிய கிருபையை எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் யாருக்கு இருந்தது? தானியேலுக்கு இருந்தது. அதனால தான் பாருங்கள், இந்த 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பும்படி தவணை கேட்குறார். நான் போய் என்ன பண்ணுறேன்? என்னுடைய சகோதரரோட, என்னுடைய நண்பர்களோட நான் என்ன பண்ணுறேன்? தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் செய்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் என்ன பண்ணுவார்? சொப்பனத்திற்கான அர்த்தத்தையும் விளங்க செய்வார் என்கிற விசுவாசம் அந்த தானியேலுக்கு இருந்தது. அப்படி இருந்தபடினாலே அவர் என்ன செஞ்சார்? சொப்பனத்தையும் சொன்னார், அவனுடைய அர்த்தத்தையும் சொன்னார். இப்பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு? தானியேலை மிகவும் பெரியவனாக உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இங்கே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மை பெரியவனாக உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது தேவ சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆண்டவரோடு கூட நாம் அவருடைய சமூகத்தில் விழுந்து நாம் கேட்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அற்புதங்களை
செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசி. இடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கினும் பெரியவன் ஒருவனும் இல்லை. யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்குறோம். அவன் பிறப்பிற்கு முன்பதாக பேர் சூட்டப்பட்டான். வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தமாக இருந்தார். இங்கே அந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. இப்படி இந்த யோவான் ஸ்நானகன் செய்த காரியம் வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக அவர் பெரியவராய் இருப்பார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் 1 யோவான் 1:15 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக பெரிய யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். போதும். இங்கே பார்க்கிற பொழுது அவர் பெரியவர், இயேசு எப்படிப்பட்டவர்? பெரியவர். இங்கே நாம் பார்க்கிற பொழுது யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய, செவ்வை பண்ணக்கூடிய முன்னாலே அனுப்பப்பட்ட தூதனாக இருக்கிறார். ஆனால் முன்னாக வருகிற பொழுதும் அவர் இங்கே என்ன சொல்கிறாரு? எனக்கு பின் வருகிறவர் ஆண்டவராகிய தேவன், அவர் எனக்கு முன்னாக இருந்தவர், ஆகையினால அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் உயர்த்தி பேசினார். ஆனால் இங்கே யோவான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவாராம்? உயர்த்தப்படுவான். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்துல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் பார்த்தீங்கன்னா பெரிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறார்? அவருடைய ஊழியத்தில் அவரை பெரியவனாக உயர்த்தி வைத்திருந்தார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:31-32 படிக்கிறோம். தேவதூதன் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவார். இன்னுமாக மத்தேயு சுவிசேஷம் 12ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா 41-42 வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இங்கே பார்க்கிற பொழுது இங்கே யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணாங்களாம்? நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? ரெட்டு உடுத்தி சாம்பால் உட்காந்து அவங்க என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார்? நினிவேயை அழிப்பேன், சங்கரிக்கப்படும் சொன்ன ஆண்டவர் நினிவே மக்களை காப்பாற்றினார்னு சொல்லி நம்ம யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட யோனாவை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜீவியத்தில் பார்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் சுவிசேஷங்களில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அவர் தன்னுடைய ஊழியத்தில்
தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன செய்தாராம்? பிதாவின் சித்தம் செய்யும்படியாக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், என்னை அனுப்பருடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த அவருடைய ஜீவியம் முழுவதுமே எதாக இருந்தது என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தம். ஆகையினால தான் அவர் பெரியவராக உயர்த்தப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். இந்த நாளில் தேவன் நாம் ஆண்டவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. நம் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம்.